சினிமாவில் உங்களுக்கு வாய்ப்பு முதல்ல வாங்கியது வந்து பசி துறை. அது வந்து பசி டைரக்டர் துரை சார் தான். எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது யார் தெரியுங்களா? ஜோசப் அண்ணன் சொல்லிட்டு ஒரு நாடக நடிகர் ப்ளஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட். அவர் வந்து துரை சார் கொஞ்சம் க்ளோஸ். அவர் அப்போ போவார் வருவார். அவர் சொல்லுவார், வாசன் பையன் நடிக்கிற ஆசை, அப்படியே கூட்டு வாடான்னு கூப்பிட்டு போனால் ஸ்டில் எடுத்தாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. அப்படி நடித்தேன். இது கூத்து கேளுங்க. அப்போ இந்த குரல் எனக்கு பேச வராது. எனக்கு டப்பிங் கொடுத்த யார் தெரியுமா? ராதா ரேஸ். ஓ, முதல் படத்துக்கு. அப்படியா? ரெண்டாவது படம் ராசாத்தி கல்யாணம் படம். அதில் சும்மா சித்தப்பா தொலை அவர் பிஸியாக இருக்கார். ஷூட்டிங், டப்பிங், அங்கே நாடகம் போயிட்டு மீட்டிங்கு, இவ்வளோ பிஸி. சித்தப்பா தொலை பண்ணக்கூடாது பார்த்து நானே என்ன பண்ணேன், டவலை இறுக்கி கட்டி பேசுகிறேன். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்புறம் போக டவலை தூக்கி போட்டு நானே அடிக்க ஆரம்பிச்சேன். அடித்தா இப்போ கேட்க வேணாம், பிச்சு எடுத்துருவேன். ஆனால் ஆரம்பத்தில் சித்தப்பா அதிகம் மறக்க முடியாது. எனக்காக குரல் கொடுத்துறேன் சித்தப்பா. இந்த மாதிரி அதிகமாக மறக்க முடியாது. வாழ்க்கை கொடுத்தது எனக்கு, குரல் கொடுத்த ராதாரவி சித்தப்பா, 2 பேரையும் மறக்க முடியாது. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.